ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை வைத்திக்குப்பத்தில் 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி. கடற்கரையில் அணிவகுத்த உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். சந்திர கிரகணத்தையொட்டி புதுவையில் அனைத்து கோவில்களிலும் நடை அடைப்பு. இரவு பரிகார பூஜைக்கு பின் மீண்டும் நடை திறக்கப்படும் என தகவல். ஒரு வாரத்திற்குள் தேர்தல் தேதி வெளியாகும் நிலையில் மக்கள் விரும்பும் நல்லாட்சி மீண்டும் அமையும். அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை. புதுவை மின்துறை தலைவர் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்ற நிலையில் இடையே நிகழும் சந்திர கிரகணம் காரணமாக சுவாமிகள் விரைந்து கோவிலுக்கு திரும்பியதால் பக்தர்கள் அதிகாலை முதலே கடற்கரையில் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி மார்ச் 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கடல் தீர்த்தவாரியில் புதுவை காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவில், தென்கலை சீனிவாச பெருமாள், ராமகிருஷ்ணன் ஹயக்ரீவர் கோவில், முத்தியால்பேட்டை வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், சாரம் கிருஷ்ணன் கோவில் உற்சவ மூர்த்திகள் என புதுவை மற்றும் தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரியில் மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக சுவாமிக்கு வழியெங்கிலும் உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. மேலும் உற்சவ மூர்த்திகள் 5 நாட்கள் புதுவையில் தங்கியிருந்து மீண்டும் தங்கள் கோவிலுக்கு திரும்புவார்கள். இதனிடையே மாசிமக தீர்த்தவாரியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனிடையே மதியம் 3:30 மணி தொடங்கி மாலை 6:47 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ்வதால் அனைத்து கோவில்களின் நடைகளும் சாத்தப்பட்டு இரவு பரிகார பூஜைக்கு பின்னரே திறக்கப்படும். இதன் காரணமாக மகத்திற்கு வந்திருந்த சுவாமிகள் தீர்த்தவாரி முடிந்த சில மணி நேரங்களில் மீண்டும் கோவிலுக்கு திரும்பினர். இதனை அறிந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகாலை முதலே வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு ஒரே இடத்திற்கு வந்திருந்த அனைத்து சுவாமிகளையும் வழிபட்டு சென்றனர். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் மாசிமகத்தில் ஒரே இடத்தில் இருக்கும் சுவாமிகளை காண காலை முதல் மாலை வரை கடற்கரைக்கு வந்து பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த வருடம் சந்திர கிரகணம் நிகழ்வதால் ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே கடற்கரையில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் வருடத்தில் ஒருமுறை நடைபெறும் நிகழ்வு என்பதால் பொதுமக்கள் கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் மாசிமகத்தில் கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு ஊருக்கு போய் தான் பார்க்கணும். இந்த மாசி மகத்துல இருந்து எல்லா ஊர் சாமியும் ஒரே இடத்துல நாங்க தரிசிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வேண்டுதல் நிறைய என் பையனுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். என் பையன் எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க ஃபேமிலியில மற்ற எல்லாருமே நல்லா. சந்திர கிரகணத்தையொட்டி புதுவையில் உள்ள கோவில்களில் நடை சாத்தப்பட்டது. மார்ச் 3ஆம் தேதி மதியம் 3:30 மணி தொடங்கி மாலை 6:47 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ்கிறது.
இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டது. மேலும் சில கோவில்களில் காலை 11 மணி அளவிலேயே நடை சாத்தப்பட்டது. சந்திர கிரகணம் மற்றும் மாசிமக தீர்த்தவாரி நடப்பதால் புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் அதிகாலை 5:30 மணிக்கு கடல் தீர்த்தவாரிக்கு புறப்பட்டு காலை 9 மணிக்கு வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரியில் எழுந்தருளினார். அதன்பின் மீண்டும் 9 மணிக்கு புறப்பட்டு கோவிலில் அருள் பாலித்தார். பின்னர் கோவில் நடை காலை 11 மணிக்கு சாத்தப்பட்டது. பின்னர் இரவு 7:30 மணிக்கு பரிகார பூஜைக்கு பின் கோவில் திறக்கப்படுகிறது. அதன்பின் பூஜைகள் நடைபெற்று அர்த்தஜாம பூஜையுடன் கோவில் நடை சாத்தப்படும். இதேபோல் வரதராஜ பெருமாள் காலை 5:30 மணிக்கு சுவாமி புறப்பாடு நடைபெற்று 8 மணிக்கு வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெற்று பின்னர் 9 மணிக்கு மேல் கடற்கரையில் இருந்து பெருமாள் கோவிலுக்கு திரும்பினார். தொடர்ந்து கோவில் நடை காலை 11 மணிக்கு சாத்தப்பட்டது. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பரிகார பூஜை நடத்தப்படும். இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் அனைத்து கோவில்களிலும் சந்திர கிரகணத்தையொட்டி நடைகள் சாத்தப்பட்டது. இதேபோல் தவளக்குப்பம் அடுத்துள்ள சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சந்திர கிரகணத்தையொட்டி சுவாமி தீர்த்தவாரிக்கு செல்லவில்லை. மேலும் மார்ச் 3ஆம் தேதி காலை 11 மணி முதல் இரவு வரை கோவில் நடை சாத்தப்பட்டு மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று வழக்கம் போல் கோவில் நடை திறக்கப்படும் என்று கோவில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் நல்லாட்சி மீண்டும் அமையும் என்றும் ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி வெளியாகும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றது முதல் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றாத பணிகளையும் நிறைவேற்றியுள்ளதாகவும், காவல்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பி 1546 பேருக்கு பணி ஆணை வழங்கியுள்ளதாகவும், பல ஆண்டாக வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வு 2740 பேருக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் காவல்துறையினருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி நவீன வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும், காவலர்களுக்கு 13வது மாத சம்பளத்தை குறிப்பிட்ட காலத்தில் வழங்கியுள்ளதாகவும், கட்டி முடிக்காமல் இருந்த பல காவல் நிலையங்களை கட்டி முடித்து திறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை நாம் சந்திக்க உள்ள நிலையில் ஒரு வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற தேர்தல் துறையுடன் இணைந்து காவல்துறையினர் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மக்கள் விரும்பும் ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அமைதியாக தேர்தல் மூலம் அமைய வேண்டும் என்றும், புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் நல்லாட்சி மீண்டும் அமையும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். பிரச்சனை ஏற்பட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய நேரத்தில் கூட அவற்றையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு சிறப்பான ஒரு முறையிலே அந்த பாதுகாப்பை நடத்தி, அந்த கூட்டத்தை நடத்தி, எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடத்தினோம். ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுவை மின்துறை தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசின் RTSS எனப்படும் மேம்படுத்தப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் புதுவையில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் இலவசமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை பிரதமர் மோடி கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரி வந்தபோது தொடங்கி வைத்தார். மேலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் முழுவதும் அரசின் செலவில் பொருத்தப்படுகிறது. இதற்காக நுகர்வோரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது தற்போது உள்ள போஸ்ட்பெய்டு கட்டண முறையிலேயே இயங்கும் என்றும், சரியான மற்றும் குறித்த நேரத்தில் மின் பயனீட்டாளர்களுக்கு மனித பிழைகள் இன்றி விநியோக பட்டியல் வழங்குவதற்கு ஸ்மார்ட் மீட்டர் வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுகர்வோர்கள் தங்களது மின் பயன்பாட்டினை ஆன்லைன் மற்றும் செல்போன் செயலியின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்றும், இதை தவிர்த்து மின்தடை ஏற்படும் போதும் தானாகவே அந்த தகவல் கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்பப்படுவதால் உடனுக்குடன் சரி செய்யவும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்மார்ட் மீட்டர்களால் மக்களுக்கு முழுவதும் பயன் அமையுமே தவிர எந்த பாதிப்பும் இல்லை என்றும், இது சம்பந்தமாக வரும் எந்த வதந்திகளையும் நுகர்வோர் நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நுகர்வோர் எந்தவித அச்சமும் இன்றி ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்து மின்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரியின் மின்துறை கண்காணிப்பு பொறியாளரும் தலைவருமான கனியமுதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றதில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரண்டு தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு சுவாமிகளை ஒரே இடத்தில் தரிசனம் செய்தனர். காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தீர்த்தவாரியை முன்னிட்டு கடற்கரையில் கடந்த 2 தினங்களாக ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஆங்காங்கே உயர் கோபுரங்கள் அமைத்தும்
ட்ரோன் மூலமாகவும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கி மூலமாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கைப்பைகளையும் உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் அவர்கள் கூறினர். மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மூலதன முதலீட்டுக்கான சிறப்பு திட்டத்தில் புதுச்சேரி சேர்க்கப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த கூடுதல் நிதி கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் கூறியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் மோடி கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா ஆகிய 4 தூண்களை கொண்ட பெஸ்ட் புதுச்சேரி கனவு இன்று நனவாகி இருப்பதாக கூறினார். மேலும் தனிநபர் வருமானம் மற்றும் சமூக முன்னேற்ற குறியீட்டில் புதுச்சேரி நாட்டில் முதலிடம் வகிக்கிறது என்றும் மத்திய அரசு பட்ஜெட்டில் நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முன்பு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த மூலதன முதலீட்டுக்கான சிறப்பு உதவி திட்டம் தற்போது யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் நமது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் பிரதமர் மோடி 2714 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்துள்ளார் என்றும் இந்த திட்டங்கள் மூலம் புதுச்சேரி மேலும் வளர்ச்சி அடையும் என்றும் புதுவையில் இந்த அரசின் மூலம் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நவீன கழிவுநீர் மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையில் உருவான மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை சரியான நபருக்கு சென்றடைவதை உறுதி செய்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கூறினார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். 2700 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் இன்று மட்டும் அடிக்கல் நாட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. NIT காரைக்காலினுடைய அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக நடத்தப்படாத இருந்த அரசு பணி தேர்வுகள் நடத்தப்பட்டு இளைஞர்களுக்கு 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு PM E-Bus சேவா திட்டத்தின் கீழ் மின்சார பேருந்துகள் அறிமுகம், சாலை வசதி, சென்னை புதுச்சேரி பயண நேரம் ஏறக்குறைய 1.5 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்கு குறைவாக கிழக்கு கடற்கரை சாலை திட்டங்களுக்காக ஏறக்குறைய 30,000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காற்றில் இருந்து நேரடியாக சுத்தமான குடிநீர் தயாரிக்கும் ஜெர்மன் தொழில்நுட்பம் ஆரோவில்லில் அறிமுகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்க ஜெர்மன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டல நீர் உற்பத்தியை பயன்படுத்தி காற்றில் இருந்து நேரடியாக சுத்தமான குடிநீரை பிரித்தெடுக்கும் ஜெர்மனிய தொழில்நுட்பத்தை வல்லுநர் சாமுவேல் அட்மாஸ்பாக்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஆரோவில்லில் செயல்படுத்தியுள்ளார். இந்த புதிய குடிநீர் வசதியை ஆரோவில் அறக்கட்டளை செயலர் ஜெயந்தி ரவி துவக்கி வைத்தார். மேலும் கண்டெய்னரில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு 13 கிலோவாட் சூரிய சக்தி மற்றும் பேட்டரி சேமிப்பால் இயக்கப்படும். இது மின்சாரமின்றி 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் ஒவ்வொரு கண்டெய்னரும் தினமும் 500 லிட்டர் தண்ணீரை உற்பத்தி செய்கிறது என்றும் 1 மணி நேரத்திற்கு 250 லிட்டர் வரை வடிகட்ட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மார்ச் 4ஆம் தேதி புதுவை ஜிப்மர் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோலி பண்டிகையொட்டி மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை மத்திய அரசு விடுமுறை அளித்துள்ளதால் ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்றும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் சிறிது முதலீடு செய்து பகுதி நேர வேலை செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று மர்ம ஆசாமி ஒருவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து அவர் பல்வேறு தவணைகளாக 1,46,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு அவர் மாற்ற முயன்ற போது அது முடியவில்லை. இதேபோல் தில்லாசுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் 46,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,585 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,120 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.